அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். உங்க பேருங்கய்யா? இந்த மரியாதைப்பன். மரியாதைப்பன். என்ன பண்றீங்கய்யா? இந்த தொழில் இந்த என்னங்கய்யா தொழில் பண்றீங்க? இந்த அப்படியே கீழே பிறகிட்டு கொஞ்சம் அப்படியே காசு கொடுத்துட்டு துட்டு கொடுத்து வாங்கி. சரி சரி. உங்க ஊருங்கய்யா? ஊர் கோயில்பட்டி. கோயில்பட்டிங்க. எந்த கோயில் போட்டீங்க? சாத்தூர் விருதுநகர் கோயில். ஆரா நகர் சாத்தூர் அங்க இருக்குங்களா? அங்க இருந்து எப்படியா இங்க? இங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் விலைக்கு வந்துட்டேன். இங்க மெட்ராஸ்ல வசதியா இருந்தேன். சரி சரி. எல்லாம் தோத்துட்டேன். சரி சரி. குழந்தை பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்க யாரும் உங்களை பார்க்கலைங்களா? வெளி மருமகாரி வெளியே வரட்டி விட்றா. மருமக வெளியே வரட்டா? எத்தனை பேர் குழந்தைங்க? 3 ஆம்பளை பையங்க இருக்காங்க. 3 பேர் உங்களை பார்க்கலைங்களா? ஒரு பையன் அங்கே லவ் மேரேஜ் மெட்ராஸ்லேயே. சரி சரி. 2 பேர் கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்காங்க. சரி. அவங்க நம்மளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வயசான பேரை பார்த்து விடும் அப்படின்னாங்க. உங்கள் ஒய்ஃபுங்க? ஒய்ஃப் மெட்ராஸில் தான் இருக்கு. யாருமே இப்போ உங்களை பார்க்கல? நான் கொஞ்சம் இப்போ வசதியாக இருந்தேன். பணத்து மேலே உசாரில் பணத்தை பூரா களவாண்டு சொந்தக்காரங்க செஞ்சுட்டேன் அந்த மாதிரி. சரி சரி. நான் இப்போ யாரும் உங்கள் சொந்த பந்தம்லாம் யாரும் வந்து பார்க்குறதெல்லாம் இல்லை? இல்லை, நான் மட்டும்தான் அப்படி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு. இது உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா? காலை இதில் ₹1 கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஆமாம். அது எப்படி வயிற்ற பட்டினி போட்டு வேறு தொழில் ஏதாவது பண்ணலாம்ல? நீங்கள் வேறு தொழில் பார்க்கணும். சரி சரிங்க. நான் வேற தொழில் ஏதாவது உங்களுக்கு சொன்னால் அது பண்ணுவீங்களா? பண்ணுவேன். பண்ணுவீங்களா? ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அந்த தொழிலை நீங்கள் பார்த்துப்பீங்களா? எல்லா தொழிலும் நமக்கு தெரியும். சரி, நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு தொழில் சொன்னோன்னா இங்கே தானே நீங்கள் இருப்பீங்க? அங்கே தான் இருப்பேன். சரி, நாங்களும் இந்த ஊர் தான். உங்களுக்கு ஏதாவது தொழில் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சரிங்க. இதில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதில் ஒரு நாளைக்கு நல்லா 20 மணி நேரம் சுற்றினா 4 மணிக்கு போனால் ₹300 கிடைக்கும். ₹200 தான் கிடைக்கும். ஒரு நாள் கிடைச்சாலும் கிடைக்காது. சரிங்க. எங்கே தங்கியிருக்கீங்க? இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். சரி, வழி இருந்தால் சொல்லுங்கள். வீட்டில் எதுவும் ஃபோன் போட்டு உங்கள்கிட்ட எதுவும் பேசுறது அந்த மாதிரி எதுவுமே அனுமே இல்லை. இல்லை, இந்த செல்லு இருந்துச்சு, பசங்க பேசுவா. அப்போ பசங்களாம் கல்யாணத்துக்குலாம் ₹100 கொடுத்தேன். இப்போ கொடுக்க முடியல. சரி. எல்லாத்துக்கும் நல்லா தான் செஞ்சேன். கோயில் வளர்த்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சேன். 3 ஆம்பளை பையங்க தான் வளர்த்து விட்டேன். மெட்ராஸில் ஒரு சொந்த வீடு கட்டினேன். அதில் கொஞ்சம் அழிஞ்சிட்டேன். கடன் வாங்கி வட்டியை 1 லட்சத்துக்கு மேலே கொடுத்துருக்கேன். சரி. பொம்பளை அளவு பணத்து மேலே இருந்துட்டேன். நான் வீட்டு மேலே இருந்தேன். 12 பிள்ளை வாடகை கொடுக்காம இருக்கணும்னு. இப்போ அது வாடகை வந்து எவ்வளோ போகும்? இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து வந்து இன்னைக்கு நம்ம ஒரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? சரி, நான் இருக்கேன். அது வந்து எவ்வளோ கவலை. இப்போ நடு ரோட்டில் நிற்கிற அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்லா மக்களுக்குமே உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணுறேன். சரி. நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க? இங்கே தான் இருப்பேன். ஒரு 5 நிமிஷம் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கேயே இருங்க. அதில் சாப்பாடு இருக்கு. சரி. தண்ணி இருக்கு. சரி சரி. சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டுங்க. எதுவும் நினைக்காதீங்க. இல்லை 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 இல்லை, நீங்கள் இங்கேயே இருங்க. நான் வேற பக்கம் ஏதாவது வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சரி சரி. எதுவும் நினைக்கக்கூடாது. அவங்க பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளால முடியாது அப்படின்னு எதுவுமே நினைக்கக்கூடாது. கடவுள் நல்லா கைகளை கொடுத்துருக்காரு. உழைச்சி சாப்பிடுவோம். சரிங்களா? சரி, வரட்டுங்களாயா? சரி, வாங்க. சரி, நல்லது. நல்லது, நல்லா இருக்கு.